மிண்டினி ஹவுஸ் மர்மம் சீசன் 2 மிந்தினி மாளிகையின் மேல் இரத்த நிலவு எழுகிறது. டீசர். இந்த மாளிகை மூடுபனியால் மூடப்பட்டுள்ளது, அதன் நிழல் இரத்த நிலவின் வினோதமான சிவப்பு ஒளியின் கீழ் தரிக்கிறது. கிராக் வாயில்கள் வழியாகவும் மாளிகையின் பாழடைந்த மண்டபங்களுக்குள் கேமரா மெதுவாக நகர்கிறது, அங்கு கிசுகிசுக்களும் மங்கலான அழுகைகளும் எதிரொலிக்கின்றன. குரல்வழி சாரதியாவின் நெக்சஸிலிருந்து குரல். சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது, ஆனால் இருள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும். குழுவின் விரைவான காட்சிகள். பத்ராஜ் மழையில் நனைந்த காடுகளின் வழியாக நடந்து செல்கிறார், மரங்களில் பொறிக்கப்பட்ட விசித்திரமான சின்னங்களின் பாதையை பின்தொடரும் போது அவரது வாள் மங்கலாக ஒளிரும். ஒரு இரகசிய நூலகத்தில் உள்ள அனிகா ஒரு பழங்கால டோமின் பக்கங்களை வெறித்தனமாக புரட்டினாள், அவள் முகம் பயத்தால் வெளிரியது. செராஃபினா ஒரு நிழல் உருவம் அவள் மீது தரிப்பதைப் போல ஒரு வார்டிங் மந்திரத்தை வீசுகிறது, அதன் வடிவம் புகை போல அலைகிறது. செராபினா கிசுகிசுத்தல். இது இனி மாளிகையை பற்றியது அல்ல. மிகவும் மோசமான ஒன்று விழித்துக் கொண்டிருக்கிறது. காட்சி. இடிபாடுகளில் ஒரு மறக்கப்பட்ட கிராமம். இந்த குழு ஒரு பாழடைந்த கிராமத்தில் தடுமாறுகிறது, அதன் கட்டிடங்கள் இடிந்து விழும் மற்றும் இயற்கைக்கு மாறான கொடிகளால் மூழ்கடிக்கப்படுகின்றன. ஒரு தனிமையான குழந்தை மையத்தில் நிற்கிறது, நிழல்கள் அவளைச் சுற்றி இயற்கைக்கு மாறான முறையில் நகர்வதைப் போல ஒன்றுக்கொன்று முரணாக கிசுகிசுக்கிறது. குழந்தை வேட்டையாடும் குரலில். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். நம் அனைவருக்கும். ஆக்ஷன் பேக் செய்யப்பட்ட காட்சிகளின் தொகுப்பு. இடிந்து விழும் குகைக்குள் ஒளிரும் சிவப்பு கண்களுடன் ஒரு பயங்கரமான அமைப்போடு போராடும் குழு. பத்ராஜ் ஒரு சீல் வைக்கப்பட்ட கதவை உடைத்து இரத்தத்தில் நனைந்த ஒரு அச்சுறுத்தும் பலிபீடத்தை கண்டார். அனிகா ஒரு ஒளிரும் வரைபடத்தை புரிந்து கொள்ள ஒரு மந்திரத்தை பயன்படுத்துகிறார், மாளிகைக்கு அப்பால் நீண்டிருக்கும் லே கோடுகளை வெளிப்படுத்துகிறார். வானத்தில் ஒரு நுழைவாயில் திறப்பு, நிலம் முழுவதும் அலையடிக்கும் இருண்ட ஆற்றலின் போக்குகளை வெளியிடுகிறது. குரல்வழி மர்மமான ஆண் குரல். லே வரிகள் ஆரம்பம் மட்டுமே. உண்மையான போர் அவர்களுக்கு அப்பால் உள்ளது. உயர்ந்த தருணம் சாரதியாவின் வருகை. சாரதியாவின் நிறமாலை வடிவம் தோன்றும்போது நெக்சஸ் ஒழுங்கற்ற முறையில் துடிக்கிறது, அவள் முகம் வேதனையால் பொறிக்கப்பட்டது. சாரதியா. யாருக்கும் தைரியமில்லாத இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். மாளிகையால் அவர்களை இனி தாங்க முடியாது. வரிகளின் விதியும் உலகமும் உன்னிடமே தங்கியிருக்கிறது. முடிவுக் காட்சி. ஒரு புதிய அச்சுறுத்தல். ஒரு தொலைதூர நிழல் மண்டலத்தில் ஒரு பழங்கால உயிரினம் அதன் கண்களை திறக்கிறது, தீய சக்தியுடன் ஒளிரும். அதன் குரல் ஆழமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. பண்டைய உயிரினம். ஒருமுறை என்னை எழுப்பினார்கள். இந்த முறை நான் நிறுத்தப்பட மாட்டேன். திரை கருப்பு நிறமாக மாறுகிறது, மேலும் ஒரு பேய் கிசுகிசு வெளிப்படுகிறது. மாளிகை ஆரம்பம் மட்டுமே. அதற்கு அப்பால் உள்ளதற்கு நீங்கள் தயாரா? தொடக்க காட்சி. ஒரு அமைதியான நிலவொளி இரவு. வெள்ளி நிலவொளியில் குளித்த மிந்தினி மாளிகை வினோதமாக நிற்கிறது. கேமரா நெக்சஸ் அறைக்குச் செல்கிறது, அது மங்கலாக ஒளிர்கிறது ஆனால் ஒழுங்கற்ற முறையில் துடிக்கிறது. குரல்வழி சாரதியாவின் எதிரொலிக்கும் குரல். மாளிகை நிம்மதியாக இருக்கிறது, ஆனால் நீண்ட காலமாக இல்லை. நிழலில் ஏதோ அசைகிறது. குழுவின் விரைவான காட்சிகள். பத்ராஜ் தனது வாளை கூர்மைப்படுத்துகிறார், அவரது முகம் உறுதியுடன் கசக்கிறது. அனிகா சுவர்களில் ஒளிரும் பழங்கால ரன்களின் புதிய தொகுப்பை படித்து கொண்டிருக்கிறாள், அவள் விழிகள் உணர்ந்து விரிகின்றன. செராபினா பாதுகாப்பு மந்திரங்களின் வட்டத்தில் தியானம் செய்கிறாள், அவளுடைய ஆற்றல் காற்றில் மெழுகுவர்த்தியைப் போல மின்னும். அனிகா கிசுகிசுத்தல். லே கோடுகள் மாறுகின்றன. ஏதோ ஒன்று உடைகிறது. வெட்டு. ஒரு இருண்ட காடு. ஒரு நிழல் உருவம் அடர்ந்த மூடுபனி நிறைந்த காடு வழியாக நகர்கிறது. அதன் அடிச்சுவடுகள் தரையில் கருக்கப்பட்ட முத்திரைகளை விட்டுச் செல்கின்றன, மேலும் ஒவ்வொரு அடியிலும் தொலைதூர கிசுகிசுக்கள் சத்தமாக வளரும்.
குரல் வழி மர்மமான ஆண் குரல். மின்தினி மாளிகை ஆரம்பம் மட்டுமே. உண்மையான இருள் அப்பால் உள்ளது. மாளிகையின் அடியில் மறைந்திருந்த கேடாகம்பை ஆய்வு செய்யும் குழு. ஈரமான கல் சுவர்களுக்கு எதிராக அவர்களின் தீப்பந்தங்கள் மின்னுகின்றன. இயற்கைக்கு மாறான ஒளியுடன் கண்கள் ஒளிரும் ஒரு ஆடை அணிந்த உருவத்துடன் பத்ராஜ் கடுமையான போரில் ஈடுபட்டார். அனிகாவும் செராபினாவும் சேர்ந்து ஒரு போர்ட்டலை சீல் செய்கிறார்கள். அது வெடித்துவிடும் என்று அச்சுறுத்துகிறது. மாளிகைக்கு மேலே ஒரு பெரிய சுழலும் புயல் உருவாகிறது. அதன் மையம் அச்சுறுத்தும் சிவப்பு நிறத்துடன் ஒளிரும். குரல் வழி சாரதியா மையத்திலிருந்து. லே வரிகளுக்கு முன்னெப்போதையும் விட இப்போது நீங்கள் தேவை. ஆனால் இந்த சண்டை கடைசியாக இருக்காது. உச்ச தருணம். குழுவானது இருளில் மூடிய ஒரு உயர்ந்த நிறுவனத்தை எதிர்கொள்கிறது. அதன் வடிவம் தொடர்ந்து மாறுகிறது. அதன் குரல் இடி போல் எதிரொலிக்கிறது. நிறுவனம். நீங்கள் நிழல்களை தோற்கடித்தீர்கள் என்று நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் தான் என்னை எழுப்பினீர்கள். முடிவுக் காட்சி. நெக்சஸில் சாரதியாவின் சில்ஹவுட். சாரதியாவின் மங்கலான உருவம் நெக்சஸுக்குள் தோன்றுகிறது. அவளது குரல் அமைதியானது, ஆனால் அவசரத்துடன் இருந்தது. சாரதியா. மாளிகையை காப்பாற்ற நீங்கள் அதை தாண்டிச் செல்ல வேண்டும். உலகம் இப்போது உங்களை சார்ந்திருக்கிறது. இறுதி டீசர். மாளிகையில் ஒரு குரல் அச்சுறுத்தலாக எதிரொலிக்கிறது. நீ கோடுகளை பாதுகாத்து விட்டாய். ஆனால் உன்னால் உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? மிண்டினி ஹவுஸ் மர்மம் சீசன் -2 விரைவில்.